வெல்கம் டு ஹரியந்த் அகாடமி. நம்ம இன்னைக்கு சமணம், புத்தம், ஜொராஸ்ட்ரியம், அதாவது ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர்ல நடந்த கொஷின்ஸை நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமண மதத்துல இருந்து பார்க்கலாம். சமணர்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய 5 கட்டுப்பாடுகளில் பின்வருவனவற்றில் எது கையகப்படுத்துதல் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சமணர்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய 5 கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரகிரகா, பிரம்மச்சாரியா, அஸ்தேயா, அஹிம்சா, இன்னொன்று வந்து சத்தியம். சரிங்களா? மொத்தம் இதுதான் 5 கட்டுப்பாடு. இந்த 5 கட்டுப்பாடுல கையகப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சொத்தே வேண்டாம், சொத்துல இருந்து விடுபடுறது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்றது அப்ரகிரகா. சரிங்களா? சொத்துகள் வேண்டாம் அப்படின்னு சொல்ல. பிரம்மச்சாரி அப்படின்னா தன்னடக்கம். அஸ்தேயா அப்படின்னா திருடாமை. அஹிம்சா அப்படின்னா தீங்கி இழைக்காமை. சத்யா உண்மை பேசுதல். சரிங்களா? இதுதான் சமணர்கள் பின்பற்ற வேண்டிய 5 கட்டுப்பாடு. அடுத்த கொஸ்டின் போலாம். சமண மதத்தில் ஜெயின் என்ற சொல் ஜினா என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜெயின் என்ற சொல் ஜினா என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்துச்சு. இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பொருள் வந்து வெற்றியாளர். ஜெயின் என்ற சொல் ஜினா என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்துச்சு. அதோட பொருள் வெற்றியாளர். சுவாமி மகாவீரர் எங்கு பிறந்தார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுவாமி மகாவீரர் குந்த கிராமத்தில் பிறந்தார். சரிங்களா? சுவாமி மகாவீரர் குந்த கிராமத்தில் பிறந்தார். எங்கு இறந்தார் கேட்டா பவபுரியில இறந்திருக்காரு. இறப்பு வந்து பவபுரி. சரிங்களா? இவரோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 540 to 468 BC. இந்த காலகட்டத்துல தான் பிறந்திருக்காங்க. சுவாமி மகாவீரர் குந்த கிராமத்துல பிறந்திருக்காங்க, பவபுரியில இறந்திருக்காங்க. 72 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 72 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஜைனர்களின், அதாவது சமணர்களின் உலகளாவிய பிரார்த்தனையான நவகார மந்திரம். ஜைனர்களோட உலகளாவிய பிரார்த்தனை வந்து நவகார மந்திரத்தில் நமோ ஹரிஹந்தனம் அப்படியோட நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு முறை, நவகார மந்திரத்தில் நமோ ஹரிஹந்தனம் என்பதன் நேரடி அர்த்தம் அப்படின்னா அனைத்து ஆன்மீக குருமாரர்களுக்கும் அல்லது தெய்வீக ஆசிரியர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்றதுதான் மீனிங். சரிங்களா? என்னது? அனைத்து ஆன்மீக குருமாரர்களுக்கும் அல்லது தெய்வீக ஆசிரியர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். நமோ ஹரிஹந்தனம் அப்படின்னா மீனிங். சரிங்களா? அடுத்தது, சமண மதத்தில் தீர்த்தகரர்னா யார்? தீர்த்தகரர்னா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோட்சம் அல்லது விடுதலைக்கான வழியை கற்பிக்கும் தர்மத்தின் மீட்பெரும் ஆசிரியர் தான் சமண மதத்தின் தீர்த்தகரர்னு சொல்றோம். சமண மதத்தின் தீர்த்தகரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்சம் அல்லது விடுதலைக்கான வழியை கற்பிக்கும் தர்மத்தின் மீட்பெரும் ஆசிரியர் தான் சமண மதத்தில் தீர்த்தகரர்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் யார் சமண மதத்தின் முதல் தீர்த்தகரர் அப்படின்னு கேட்கிறாங்க. கொஸ்டின், பின்வருவனவற்றில் யார் சமண மதத்தின் முதல் தீர்த்தகரர் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபநாதர் தான் முதல் தீர்த்தகர். இவர் வந்து முதல் தீர்த்தகரர். அடுத்தது பார்ஷவநாதர் வந்து 23வது தீர்த்தகரர். வர்த்தமான மகாவீரர் வந்து 24th. நேமிநாதர் வந்து 22வது தீர்த்தகரர். சரிங்களா? சமண மதத்தின் முதல் தீர்த்தகர் ரிஷபநாதர். இவர் எந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா இஷவாகு குலத்தை சேர்ந்தவர். யாருக்கு இடையே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நபிராஜா என்ற மன்னருக்கும் அடுத்தது மருதேவி என்ற ராணிக்கும் இடையே பிறந்தவர் தான் ரிஷபநாதர். நபிராஜாவுக்கும் மருதேவிக்கும் இடையே பிறந்தவங்க. இவங்க வந்து இஷவாகு குலம் சொல்லுவாங்க. இஷ்வாகு குலம், இஷ்வாகு குலத்துல பிறந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. நேமிநாதர் 22வது தீர்த்தகரர், மகாவீரர் 24, பர்ஷவநாதர் 23, ரிஷபநாதர் முதல் தீர்த்தகரர்.
அடுத்தது பார்க்கலாம். மகாவீரர் மற்றும் அவரை பின்பற்றுபவர்களின் போதனைகள் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டன. மகாவீரர் மற்றும் அவரை பின்பற்றும் போதனைகள் வந்து எத்தனை காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க? 1500 காலகட்டத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இது தற்போது எந்த இடத்தில் கிடைக்கின்றது அப்படின்னு கேட்கிறாங்க. பீகார்ல வைஷால் என்ற இடத்துல கிடைச்சிருக்கு. தற்போது அந்த புக்ஸ் அந்த போதனைகள் எல்லாமே எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல வைஷால் என்ற இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்து திகம்பர பிரிவு பின்வரும் எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. திகம்பர பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா சமண மதத்தை சார்ந்தது. திகம்பரர் பிரிவு, அதாவது சமண மதத்துல 2 விதமான பிரிவு இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திகம்பர ஸ்வேதாம்பரர் சொல்லி. திகம்பரம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஆடை அணியாதவர்கள். ஆடை அணியாதவர்கள் ஒரு பிரிவு. ஸ்வேதாம்பரன் சொல்லிட்டு இன்னொரு பிரிவு இருக்கு. இவங்க வந்து வெண்ணிற ஆடை அணிந்தவர்கள். வெண்ணிற ஆடை அணிந்தவர்கள். ஓகேங்களா. திகம்பர பிரிவு எந்த மதம்னா சமண மதம். இது வந்து ஸ்வேதாம்பரா என்ற இன்னொரு பிரிவு. திகம்பரம் பிரிவு, ஸ்வேதாம்பர பிரிவு. ஆடை அணியாதவர்கள் வந்து திகம்பர பிரிவை சேர்ந்தவர்களும், ஸ்வேதாம்பர பிரிவு வந்து வெண்ணிற ஆடை அணிந்தவர்களையும் சொல்லிட்டு 2 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. அடுத்தது சமண மதத்திற்கும் அதன் தற்போதைய வடிவத்தை வழங்கிய புனித நபராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சமண மதத்துக்கு தற்போதைய வடிவத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவீரர் தற்போதைய வடிவத்தை இப்ப கொடுத்திருக்காரு. சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். சமண மடாலயம் நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சமண மடாலய நிறுவனங்களை எவ்வாறு அழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பசாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சமண மடாலய நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பசாதிகள். மகாவீரரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வர்த்தமானன். மகாவீரரோட இயற்பெயர் வர்த்தமானன். அடுத்து மகாவீரர் டேஷ் தீர்த்தகரர்களில் கடைசி தீர்த்தகராக கருதப்படுகிறார். மகாவீரர் கடைசி தீர்த்தகராக இருக்கிறாருன்னு சொல்றாங்க. எத்தனாவதுனா 24th. சரிங்களா. மகாவீரர் 24வது தீர்த்தகராக கருதப்படுகிறார். கிமு 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மகாவீரரோட பிறந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம் கேக்குறாங்க. மகாவீரரோட பிறந்த இடம் குந்த கிராமம் சொன்னோம். குந்த கிராமத்துல எங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைஷாலியில. சரிங்களா. குந்த கிராமம் வைஷாலியில பிறந்திருக்காரு. பர்ஷவநாதர் சத்திரிய மற்றும் பெனாரசின் மன்னர். சத்திரிய குடும்பத்தோட சேர்ந்த சத்திரிய குலம் சொல்லுவாங்களே, அதாவது ரிஷபதேவர் வந்து இஷவாக குடும்பத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி பர்ஷவநாதர் வந்து சத்திரிய குடும்பத்தை சார்ந்தவர். அஸ்வசேனரின் மகனாகவும் இருந்திருக்காரு. பெனாரஸ் மன்னர் தான் அஸ்வசேனர். பெனாரஸ் மன்னர் வந்து அஸ்வசேனர், அவருக்கு மகனாக இருந்த இவர் வந்து ஜைன மதத்தின், அதாவது சமண மதத்தின் எத்தனாவது தீர்த்தகரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமண மத பார்ஷவநாதர் வந்து 23வது தீர்த்தகரர். பாருங்க, அவரோட டீடைல்ஸ் மொத்தமா கொஸ்டின்லேயே கொடுத்திருக்காங்க. சத்திரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அஸ்வசேனரின் மகன். அஸ்வசேனர் வந்து பெனாரஸின் மன்னர். திரிரத்தினம் கருத்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திரிரத்தினம் அப்படின்னா சமண மதத்தோடு தொடர்புடையது. நம்பிக்கை. திரிரத்தினம் அப்படின்னா சமண மதத்தோடு. சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். பின்வரும் எந்த ஜோடி மதங்களுள் புனித சிறு புத்தகங்களும் பொருந்தாதவை? அதாவது மதங்களும் புனித சிறு புத்தகங்களும் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இஸ்லாம், குரான். இஸ்லாமோட புனித புக்கு வந்து குரான் சொல்றான். சீக்கியத்தோட புனித நூல் குரு கிரந்த சாஹிப். சமண மதத்தோட புனித நூல் உபநிடதங்கள்னு கொடுத்திருக்காங்க, அதுதான் தப்பு. சமண மதத்தோட புனித நூல் வந்து அகமா. சமண மதத்தோட புனித நூல் வந்து அகமான்னு சொல்றோம். கிறிஸ்துவத்துக்கு வந்து பைபிள் தான் புனித நூல். சரிங்களா. கௌதமர், அதாவது கௌதமருக்கு இன்னொரு பேர் தான் சித்தார்த்தர். அவருக்கு ஏற்பெயர்னு சொல்லுவாங்க சித்தார்த்தர். சரிங்களா. இறுதி உணர்தலுக்காக புத்தகயாவுக்கு செல்வதற்கு முன்பு 6 ஆண்டுகள் எந்த இடத்தில் பக்தியுடன் தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் பக்தியுடன் தியாகம் செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா 6 years தியாகம் செஞ்சிருக்காரு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பிரக்போதி என்ற இடத்துல புத்தகயாவுக்கு செல்வதற்கு முன்பு 6 ஆண்டுகள் பிரக்போதி என்ற இடத்துல தியானம் செஞ்சிருக்காரு. பிரக்போதி என்ற இடத்துக்கு இன்னொரு பேர் வந்து தூங்கேஸ்வரா அப்படின்னு சொல்றாங்க.
கௌதமர் இறுதி உணர்தலுக்காக புத்தகயாவுக்கு செல்வதற்கு முன்பு 6 ஆண்டுகள் எந்த இடத்தில் பக்தியுடன் தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது? பிரக்போதி என்ற இடத்துல தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது. இது தூங்கேஸ்வரான்னு சொல்றாங்க. அடுத்தது, பின்வருவனவற்றில் புத்த மதத்துடன் தொடர்புடைய புனித நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. புத்த மதத்தோட தொடர்புடைய புனித நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திரிபீடகம். அகமான்றது சமண மதத்தோட புனித நூல். சரிங்களா? இந்த திரிபீடகம் எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆ பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பீடம்? சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரிபீடகத்தை 3ஆ பிரிச்சிருக்காங்க. இது இந்த பீடகங்கள் எந்த காலத்துல ஒரு புக்கா தொகுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வட்டகாமினி அபயன் காலத்துல புக்கா தொகுக்கப்பட்டது. வட்டகாமினி அபயன் காலத்துல. திரிபீடகம் சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. இத இந்த திரிபீடகத்தை ஒரு புக்கா எந்த காலத்துல யாருடைய காலத்துல தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வட்டகாமினி அபயன் காலத்துல ஒரு புக்கா தொகுத்திருக்காங்க. திரிபீடகம் எதோட ஒரு புனித நூல்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா புத்த மதத்தோட ஒரு புனித நூல். அகமான்றது சமண மதத்தோட புனித நூல். அடுத்த கொஸ்டின், மூன்று பீடகம் அதாவது பார்த்தோம் சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம், வினய பீடகம். அந்த 3 பீடகத்துல அபிதம்ம பீடகம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. அபிதம்ம பீடகம் தத்துவார்ந்த விஷயங்களை பத்தி பேசுது. அபிதம்ம பீடகம் எதை பத்தி பேசுனா தத்துவார்ந்த விஷயங்களை பத்தி பேசுது. அப்ப சுத்த பீடகம் எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தரின் போதனைகளை பத்தி பேசுறதுதான் சுத்த பீடகம். சரிங்களா? சங்கத்தில் சேர்ந்தவர்களுக்கான விதிகள், அதாவது புத்த சங்கத்துல சேர்ந்தவர்களுக்கான விதிகளை பத்தி பேசுறது வினய பீடகம். புத்தரின் போதனைகள் சுத்த பீடகத்திலையும் தத்துவார்ந்த விஷயங்கள் அபிதம்ம பீடகத்திலையும் சங்கத்தில் சேர்ந்தவர்களுக்கான விதிகள் வினய பீடகத்திலையும் வச்சிருக்காங்க. அடுத்தது, பின்வரும் சொற்களில் எது பொதுவாக பௌத்த துறவிகள் வசிக்கும் புத்த மடாலயத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் சொற்களில் எது பொதுவாக பௌத்த துறவிகள் வசிக்கும் புத்த மடாலயத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா விகாரங்கள். இங்க பௌத்த துறவிகள் தங்குமிடம் அது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸ்தூபிகள்னா புத்த துறவிகளோட நினைவு சின்னங்கள் எல்லாம் புதைச்சி வச்சு அது மேல ஒரு மேடு மாதிரி கட்டுறது தான் ஸ்தூபின்னு சொல்றோம். நினைவு சின்னங்கள் வச்சு மேடு கட்டுறது ஸ்தூபி. நினைவு சின்னங்கள் ஓட ஒரு இடம் தான் ஸ்தூபின்னு சொல்லுவோம். சைத்தியா அப்படின்னா புத்தரோட கோவில்கள், புத்த மதத்தோட கோவில்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சைத்தியா. சரிங்களா? கிரிஹாஸ்னா சான்ஸ்கிரிட்ல, அதாவது சமஸ்கிருதத்துல நம்ம உறைவிடம்னு சொல்றோம். சமஸ்கிருத மீனிங் உறைவிடம். சைத்தியானா புத்த கோவில்கள். அல்லது மடாலயம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்தூபிகள்னா நினைவு சின்னங்கள் இருக்கக்கூடிய புதைச்சி வச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். நினைவு சின்னங்களுக்காக கட்டப்படுறதுதான் ஸ்தூபி. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். இதே திரும்பி தான் பின்வரும் சொற்களில் எது பொதுவாக பௌத்த துறவிகள் வசிக்கும் புத்த மடாலயம். பௌத்த துறவிகள் எந்த மடாலயத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா விகாரங்கள் தான் பௌத்த துறவிகள் வசிக்கும் இடம். அடுத்த, பின்வருவனவற்றில் சமஸ்கிருதத்துடன் நெருங்கிய தொடர்புடைய மத்திய இந்தியா பேச்சு வழக்கு எது? சமஸ்கிருதத்துடன் நெருங்கிய தொடர்புடையது மற்றும் மத்திய இந்தியாவோட பேச்சு வழக்காகவும் இருக்கு. மேலும் புத்த மத நூல்கள் மற்றும் இலக்கியங்களின் முக்கிய மொழிகளில் ஒன்றாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புத்த மத நூல்களின் இலக்கியங்களின் ஒரு மொழி அப்படின்னு பார்த்தோம்னாலே கண்ணை மூடிட்டு போடலாம், பாலி. சரிங்களா? இலக்கியங்களின் முக்கிய மொழியாக ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாலி. புத்தர் தனது 5 சீடர்களுக்கு சாரநாத்தில் தனது முதல் பிரச்சாரத்தை நிகழ்த்தினார். இது என்னவென்று அழைக்கப்படுகிறது? புத்தர் தனது 5 சீடர்களுக்கு, எத்தனை சீடர்களுக்குன்னு கூட அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். 5 சீடர்களுக்கு சாரநாத்தில் தனது முதல் பிரச்சாரத்தை நடத்தினார். எங்க நடத்தியிருக்காருன்னா சாரநாத்துல.
இது என்ன, இதுக்கான பேர் என்ன, முதல் பிரசங்கத்தோட பேர் என்ன அப்படின்ற மாதிரிதான் கொஸ்டின் கேக்குறாங்க. தர்ம சக்கர பரிவர்த்தனம்ன்றதுதான் முதல் பிரசங்கம். சரிங்களா? யாருக்கு நடத்திருக்காங்க? அவங்களோட சீடர், 5 சீடர்களுக்கு நடத்திருக்காங்க. அதுவும் இல்லாம சாரநாத்துல நடத்திருக்காங்க. முதல் பிரசங்கம் தர்ம சக்கர பரிவர்த்தனம். கௌதம் புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை எங்கு நிகழ்த்தினார்? திரும்பி பாருங்க, அதுல இருந்து அப்படியே ஒரு கொஸ்டின்ல இருந்து இன்னொரு கொஸ்டினை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கௌதம் புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை எங்கு வழங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரநாத்துல. சாரநாத்துல எந்த இடத்துலன்னா மான் பூங்கா என்ற இடத்துல. மான் பூங்கா என்ற இடத்துல முதல் பிரச்சாரத்தை நடத்தினார். முதல் பிரசங்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன, அதாவது அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தர்ம சக்கர பரிவர்த்தனம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து தெரிக்கதா என்பது ஒரு பௌத்த உரை. தெரிக்கதானா ஒரு பௌத்த உரை. இது டேஷின் ஒரு பகுதியாகும். இது பிக்குணிகளால் ஏற்றப்பட்ட வசனங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். தெரிக்கதான்றது ஒரு பௌத்த உரை. இது எதோட ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா சுத்த பீடகத்தோட ஒரு பகுதி. எதோட ஒரு பகுதி? சுத்த பீடகத்தை. இது பிக்குணிகளால் ஏற்றப்பட்டது. பிக்குணிகளால் ஏற்றப்பட்டதுதான் தெரிக்கதா. பிக்குணிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புத்த பெண் துறவிகளை தான் பிக்குணிகள்னு சொல்றோம். என்னது? புத்த பெண் துறவிகள். சரி, அப்ப ஆண் துறவிகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிக்கு அப்படின்னு சொல்லுவோம். பிக்குகள். பிக்குகளை ஆண் துறவின்னு சொல்லுவோம். பிக்குணிகளால் ஏற்றப்பட்டதுதான் இந்த தெரிக்கதா. இந்த தெரிக்கதால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 73 கவிதைகள். இந்த புத்த மதத்தை பத்தி 73 கவிதைகள் இருக்கு இந்த தெரிக்கதால. 73 கவிதைகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இது எந்த ஒரு பகுதி அப்படின்னு கேட்டோம்னா சுத்த பீடகத்தோட ஒரு பகுதி தான் தெரிக்கதா. சரிங்களா? பிக்குணிகளால் இயற்றப்பட்டது. 73 கவிதைகளை கொண்ட ஒரு நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தெரிக்கதா, பௌத்த உரை. வைஷாலியில் 2வது புத்த மத சபை யாரால் கூட்டப்பட்டது? டேஷால் கூட்டப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வைசாலியில புத்த மாநாடு கூட்டியிருக்காங்க. யாரால்? 2வது புத்த மாநாடு வைஷாலியில கூட்டப்பட்டது. யாரால கூட்டப்பட்டதுன்னா காலசோகர் என்பவரால் கூட்டப்பட்டது. சரிங்களா? வைஷாலியில் 2வது புத்த சபை மாநாடு. அதே முதல் புத்த சபை மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா இது வைஷாலியில கூட்டியிருக்காங்களா? இங்க ராஜகிருஹா அப்படின்ற இடத்துல கூட்டியிருக்காங்க. முதல் புத்த சபை மாநாடு ராஜகிருஹா. யாரால கூட்டப்பட்டதுன்னா அஜாத சத்ருவால் கூட்டப்பட்டது. ஓகேங்களா? இது 2வது காலசோகர் வைஷாலி அப்படின்ற இடத்துல கூட்டியிருக்காங்க. 3வது அசோகர் பாடலிபுத்திரத்துல கூட்டியிருக்காரு. அடுத்தது 4வது எங்க கூட்டியிருக்காங்கன்னா கனிஷ்கர் காஷ்மீர்ல கூட்டியிருக்காரு. ஓகேங்களா? முதல் புத்த சபை மாநாடு ராஜகிருஹத்துல அஜாத சத்ருவால் கூட்டப்பட்டது. 2வது காலசோகர் வைஷாலியில கூட்டியிருக்காங்க. 3வது அசோகர் பாடலிபுத்திரத்துல கூட்டியிருக்காங்க. 4வது கனிஷ்கர் காஷ்மீர்ல கூட்டியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திரும்பியும் அதே புத்த சபை மாநாடை பத்தி தான் திரும்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3வது புத்த சபை நடத்தியது யார்? 3வது புத்த சபை யார் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசோகர். எந்த இடத்துல? பாடலிபுத்திரத்துல நடத்தினாங்க. புத்தரின் வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் அதாவது எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா புத்தரோட வாழ்க்கை நிகழ்வுகளை பத்தி சொல்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதக கதைகள். புத்தரினோட வாழ்க்கை நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதக கதைகள் எந்த பீடகத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுத்த பீடகத்துல இருக்கு. சுத்த பீடகத்துல இந்த ஜாதக கதைகள் இருக்கு. ஸ்தூபிகள் ஏன் கட்டப்பட்டிருக்கு? ஸ்தூபிகள் ஏன் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கொஸ்டின் வந்துச்சு. அதுல நான் சொல்லியிருந்தேன் அவங்க நினைவு சின்னங்கள் எல்லாமே வச்சு கட்டுறதுதான் ஸ்தூபிகள். நினைவு சின்னங்கள், புனித நினைவு சின்னங்கள், புத்த துறவிகளோட புனித நினைவு சின்னங்களை வச்சு கட்டுறதுதான் ஸ்தூபிகள். அடுத்தது சுத்த பீடகத்தை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுத்த பீடகத்துல
எந்த கூற்று இதுல சரி அப்படின்னு பார்த்தோம்னா, மகத மன்னருக்கும் புத்தருக்கும் இடையிலான உரையாடலோட தொடர்புடையதுதான் சுத்த புடகம். அந்த மகத மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா அஜாத சத்ரு. அஜாத சத்ரு என்ற மன்னருக்கும் புத்தருக்கும் இடையிலான உரையாடலுடன் தொடர்புடையதுதான் சுத்த பீடகத்தை அந்த பீடகத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்தது, துறவிகளுக்கான விதிகளை உள்ளடக்கிய புத்த நூலின் பெயரை சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. துறவிகளுக்கான விதி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், திரிபீடகம் 3ஆ பிரிச்சிருக்கோம். சுத்த பீடகம், அபிதம பீடகம், வினய பீடகம் சொல்லிட்டு, இதுல வினய பீடகம் தான் துறவிகளுக்கான விதிகள் இருக்கு. அபிதம பீடகத்துல தத்துவம் வாழ்ந்த விஷயங்கள் இருக்கு. சுத்த பீடகத்துல புத்தருக்கான, அதாவது புத்தரின் போதனைகள் எல்லாமே சுத்த பீடகத்துல இருக்கு. சரிங்களா? சுத்த பீடகத்துல ஜாதக கதைகள், அதாவது புத்தரோட வாழ்க்கை வரலாறுகளும் இருக்கு. துறவிகளுக்கான விதிகள் வினய பீடகத்துல இருக்கு. பின்வரும் எந்த இடத்தில் கௌதம புத்தர் சுய ஞானம் பெற்றார்? பின்வரும் எந்த இடத்தில் கௌதம புத்தர் சுய ஞானம் பெற்றார்னா, புத்தகயா என்ற ஒரு இடத்துலதான் சுய ஞானம் பெற்றார். சாரநாத்ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் அவரு முதல் பிரச்சாரத்தை நடத்தினார் இல்லைங்களா, அதுதான் சாரநாத். 5 சீடர்களுக்கு நடத்தினார். ஹீனயானம் மற்றும் மகாயானம் எந்த மதத்தை சார்ந்தவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹீனயானம் அதாவது நம்ம சமண மதம் என்னவா பிரிச்சிருந்தாங்கன்னா 2ஆ பிரிச்சிருந்தாங்க. சரிங்களா? திகம்பரர், ஸ்வேதாம்பரர்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புத்த மதமும் ஹீனயானம் மகாயானம்னு சொல்லி 2ஆ பிரிஞ்சிருக்கு. அந்த ஹீனயானம் இது புத்த மதம். சரிங்களா? ஆன்சர் ஹீனயானம் மற்றும் மகாயானம் எந்த மதத்தை சார்ந்தவைன்னா புத்த மதத்தை சார்ந்தது. ஹீனயானம் என்ன மாதிரியான சுய ஒழுக்கம் மூலியமும் தியானத்தின் மூலியமும் முக்தி அடையலாம் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கிறவங்க தான் ஹீனயானம். அதே மகாயானம் உருவ வழிபாட்டின் மூலமே நம்ம இருக்கலாம் அப்படின்றவங்க தான் மகாயானம் பிரிவை சேர்ந்தவங்க. ஹீனயானத்தோட இலக்கியங்கள் எல்லாமே எந்த மொழியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாலி மொழியிலையும், இவங்களோட மகாயானத்தோட இலக்கியங்கள் எல்லாம் எந்த மொழியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருத மொழியிலையும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, புகழ்பெற்ற பௌத்த அமைப்பான தமெக்ஸ்தூபி முதலில் டேஷ் வம்சத்தின் போது கட்டப்பட்டது. தமெக்ஸ்தூபி எந்த வம்சத்தின் போது கட்டப்பட்டதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மௌரியர் வம்சத்தின் போது கட்டப்பட்டது. மௌரியர் வம்சம் யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அசோகரோட காலத்துல இருந்து கட்டப்பட்டிருக்காங்க இந்த தமெக்ஸ்தூபி. சரிங்களா? புகழ்பெற்ற பௌத்த அமைப்பான தமெக்ஸ்தூபி மௌரியர் காலத்துல மௌரிய வம்சத்துல அசோகர் காலத்துல கட்டப்பட்டது. புத்தர் தனது முதல் பிரச்சாரத்தை எங்கு வழங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பிரசாரம்னா எது? 5 சீடர்கள் கொண்டு சாரநாத்துல வழங்கினார் இல்லைங்களா, அதுதான் முதல் பிரசாரம். அதுக்குதான் தர்ம சக்கர பரிவர்த்தனம்னு பேரு இருந்துச்சு. இப்ப திரும்பி அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான். எக்ஸ்ட்ரா என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தமெக்ஸ்தூபின்ற இடத்துலதான் முதல் பிரசங்கத்தை நடத்தியிருக்காங்க. இது புனித புத்தரின் இருக்கைன்னு சொல்றாங்க. தமெக்ஸ்தூபி என்னன்னு சொல்றாங்க? புனித புத்தரின் இருக்கை அப்படின்னு சொல்றாங்க. போதிசத்துவர் என்ற கருத்து எதனுடன் தொடர்புடையது? போதிசத்துவர் என்ற கருத்து எதனுடன் தொடர்புடையதுன்னா மகாயான பௌத்தத்தோட தொடர்புடையதுதான் போதிசத்துவர். போதிசத்துவர் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிர்வாணத்தை வேண்டாம்னு சொல்றவங்க, மகாயான பௌத்தத்தை சார்ந்தவங்க. நிர்வாணத்தை வேண்டாம்னு சொல்றவங்க தான் போதிசத்துவர் அப்படின்னு சொல்றோம். 36 அடுத்த கொஸ்டின், கௌதம புத்தரின் பின்வரும் பிரச்சாரங்களில் எது நெருப்பு பிரசங்கம் சொல்றாங்க? கௌதம புத்தரின் எது நெருப்பு பிரசங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதித்த பரியாய சுத்தா அப்படின்றதுதான் நெருப்பு பிரசங்கம். ஆதித்த பரியாய சுத்தா அப்படின்றதுதான் நெருப்பு பிரசங்கம். இதுல தர்ம சக்கர பரிவர்த்தன சுத்தா அப்படின்றதுதான் முதல் பிரசங்கம். ஆனந்த லக்னா சுத்தா அப்படின்றது 2வது முறை நிகழ்த்தின பிரசங்கம். ஆதித்த பரியாய சுத்தா இதுக்கு நேம் தான் நெருப்பு பிரசங்கம்னு சொல்றோம். இதுதான் நம்மளுக்கு 3வது பிரசங்கம். சரிங்களா? அடுத்தது, பின்வருவனவற்றில் பண்டைய பௌத்த நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. பின்வருவனவற்றில் பண்டைய பௌத்த நூல் எது? அபிதம்ம கோஷான்றது பண்டைய பௌத்த நூல். பின்வருவனவற்றில் எது பண்டைய பௌத்த நூல்? அபிதர்ம கோஷா. ஜாதை கதைகள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாத கதைகள்னாலே தெரியும், புத்தரோட வாழ்க்கையை பற்றி சொல்றதுதான். அதுதான் நம்ம புத்த மதத்தோட தொடர்புடையது. சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கார்லே என்று அழைக்கப்படும் பாதுகாக்கப்பட்ட புத்த குகைகள் இருக்கு? கார்லே என்று அழைக்கப்படும் பாதுகாக்கப்பட்ட புத்த குகைகள் எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்தது,
பின்வருவனவற்றில் எது பௌத்தர்களின் புனித யாத்திரை தலம் அல்ல? பௌத்தர்களின் புனித யாத்திரை தலம் அல்ல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதுன்னா ஆன்சர் குவாலியர். புத்தகயான்றது அவரு ஞானம் பெற்ற இடத்தை தான் புத்தகயான்னு சொல்றோம். சாரநாத் என்ற இடம் வந்து அவர் முதல் பிரசங்கத்தை நடத்தின இடம் தான் சாரநாத். குஷி நகர்ல வந்து அவரு இறப்பு. சரிங்களா, புத்தர் இறந்த இடம் வந்து குஷி நகர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கௌதம புத்தர் எங்கு பிறந்தார்? லூம்பினி கபிலவஸ்துல பிறந்தார். லூம்பினி கபிலவஸ்து. லூம்பினி கபிலவஸ்து என்ற இடத்துல பிறந்தாரு. டேஷ் கிமு 560 பிறந்தார் மற்றும் 480 80 வயதில் இறந்தார். 560 பிறந்தார், 480 80 வயதில் இறந்தார். யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்தர். புத்தர் தான் 560 பிறந்து 480 இறந்திருக்காரு. 80 வயது வரையும் வாழ்ந்திருக்காரு. ராணி மாயாதேவி எந்த மரத்தின் கீழ் கௌதம புத்தரை பெற்றெடுத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ராணி மாயாதேவி அவங்கதான் பெற்றெடுத்திருக்காங்க புத்தரை. எந்த மரத்தின் கடியிலனா சால் மரத்தின் கடியில. புத்த மதத்தின் அடித்தளம் டேஷ் பெரிய உண்மைகள் மற்றும் உறுப்புகள் டேஷ் பாதையை அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை பெரிய உண்மைகள் அப்படின்னா 4 பெரிய உண்மைகள். மொத்தம் எத்தனை பாதை அப்படின்னா 8 பாதை. 4 பெரிய உண்மைகள் மற்றும் 8 பாதையை அடிப்படையாக கொண்டதுதான் புத்த மதத்தின் அடித்தளமா இருக்கு. புத்தரின் ஓகே, அடுத்தது புத்தகயா எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புத்தகயா வந்து பீகார் என்ற மாநிலத்துல அமைந்திருக்கு. அந்த இடத்துலதான் அவரு ஞானம் பெற்றதாக சொல்றாங்க. அடுத்தது எந்த சீன அறிஞர் விஜயவாடாவில் புத்த மத நூல்களை படிக்கவே வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சீன அறிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா யுவான் ஷுவாங் என்ற சீன அறிஞர் தான் விஜயவாடாவில தங்கி புத்த மத நூல்களை படிக்கிறதுக்காக வாழ்ந்திருக்காரு. கௌதம புத்தர் தனது போதனைகளில் டேஷ் மொழியை பயன்படுத்தியிருக்காரு. கௌதம புத்தர் தனது போதனைகளில் டேஷ் மொழியை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பாலி மொழியை பயன்படுத்தியிருக்காரு. கௌதம புத்தர் பாலி மொழியை தான் தனது போதனைகள்ல பயன்படுத்தியிருக்காரு. அடுத்தது கிமு டேஷ் நூற்றாண்டில் சமண மற்றும் பௌத்த மதங்களின் எழுச்சி இந்தியாவில் மத கொந்தளிப்பை கண்டது. சமண மதம் மற்றும் பௌத்த மதங்களோட எழுச்சி எந்த நூற்றாண்டுல அது வந்து கொந்தளிப்பா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 6வது நூற்றாண்டு. கிமு 6ஆம் நூற்றாண்டுல தான் பௌத்த மதம் மற்றும் சமண மதத்தோட கொந்தளிப்பு அங்கு காண்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கௌதம புத்தரின் தாயின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. திரிசீலா. திரிசீலா கிடையாது, திரிசீலா தான். கௌதம புத்தரின் தாயின் பெயர் திரிசீலா. புத்த மதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நெறிமுறை விதிகள் மற்றும் பஞ்சசீல சித்தாந்தம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் கொடுக்கப்பட்டுள்ள நெறிமுறை விதிகள் டேஷ் மற்றும் பஞ்சசீல சித்தாந்தம் அப்படின்னா அஷ்டாங்கி மார்க்கம். அஷ்டாங்கி மார்க்கம் மற்றும் பஞ்சசீல சித்தாந்தம் சொல்லி அழைக்கப்படுது. டேஷ் வஸ்துக்கலை மற்றும் முக்கியமான சைத்திரியம் விகாரம் ஸ்தூபம் மற்றும் ஸ்தம்பத்தை கொண்டுள்ளதுன்னா புத்தர் தான். புத்தரோட வஸ்துக்கலை தான் முக்கியமான சைத்தியம் விகாரம் ஸ்தம்பம் ஸ்தூபத்தை எல்லாம் கொண்டு இருக்கு. புத்த யாத்திரை பல்கோவில் எங்கு அமைந்துள்ளது? புத்த யாத்திரையின் பல்கோவில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்கோவில் எங்க இருக்குன்னா இலங்கையில கண்டி என்ற இடத்துல இருக்கு. இலங்கையில கண்டி என்ற இடத்துல புத்தரோட பல்கோவில் இருக்கு. போராபுதூர் போராபுதூர் புத்த கோயில் எங்க கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில அமைந்துள்ளது. போராபுதூர் புத்த கோவில் எங்க அமைந்துள்ளது? இந்தோனேஷியாவில. என்ன காலகட்டத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 750 to 850 என்ற ஒரு காலகட்டத்துல கட்டியிருக்காங்க போராபுதூர் புத்த கோவில். அடுத்தது இந்தியாவில் ஜொராஸ்ட்ரிய மதத்தின் முக்கியமாக எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது? இந்தியாவில் ஜொராஸ்ட்ரிய மதம் முக்கியமாக எந்த மாநிலத்தில் அதிகமா காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல அதிகமா காணப்படுது. ஜொராஸ்ட்ரிய மதம் எந்த மாநிலத்துல அதிகமா காணப்படுது? மகாராஷ்டிரா மாநிலத்துல. ஜென்ட் அவஸ்தா தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜொராஸ்ட்ரியனிசம். ஜென்ட் அவஸ்தான்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜொராஸ்ட்ரிய மதத்தோட புனித நூல். ஜொராஸ்ட்ரிய மதத்தோட புனித நூல் தான் ஜென்ட் அவஸ்தா. யூதர்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள்? யூதர்கள் இதுல ஆன்சர் இருக்கு. யூதர்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள்னா யூத மதத்தை பின்பற்றுகிறார்கள். அடுத்தது பின்வருவனவற்றில் எது யூத மதத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. யூத மதத்தோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா டோரா.
டோரா தான் யூத மதத்தோட தொடர்புடையது. இந்த டோரான்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூத மதத்தோட புனித நூலை தான் நம்ம டோரான்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டால்முட். டோராவுக்கு இன்னொரு நேம் வந்து டால்முட்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம முன்னாடி நடந்த ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர்ல இருந்த கொஷின்ஸை புத்த சமணம் ஜொராஸ்ட்ரி மதத்துல இருந்த கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே எட்டுன்னு வந்ததுக்கும் இதை நீங்க பாருங்க. ஓகே, நம்ம ஹரியன்த் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.